கார்த்திக புராணம் 20வது அத்தியாயம். கேளும் பெண்ணே, முதல் நான் உன் விகார ரூபத்தைக் கண்டு மிகவும் சஞ்சலமடைந்தேன். நானோ பிறந்து வளர்ந்து எனக்கு புத்தி தெரிந்தது முதல் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசத்தில் கார்த்திக விரதத்தை விடாமல் முறையுடன் அனுஷ்டித்து வருகிறேன். அதுபோல நீயும் இவ்விரத மகிமையை அர்த்த பாவத்துடன் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நீ சத்கதி அடைய ஹேதுவாகும். மேலும் இக்கார்த்திக விரதத்திற்கு மேலான விரதம் ஒன்றும் கிடையாது. யாகம், யஜ்ஞம், தானம், தவம், தருமம் இவைகளுக்கெல்லாம் இவ்விரதத்திற்கு ஈடாகாது. ஆகையால் இவ்விரத மகிமையை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று அவளை அருகில் அழைத்து அவள் காதில் இவ்விரத மகிமையை உபதேசித்தார். பிறகு அந்தணரானவர், இதுதான் நீ நற்கதி அடைவதற்கு ஹேதுவான மூல மந்திரம், தெரிந்துகொள் என்று சொல்லிவிட்டு கங்கைக்கு சென்று கமண்டலத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து விஷ்ணுவை மனதிடமாக நினைத்து கொண்டு துவாதச நாமத்தை ஜபித்து அத்தீர்த்தத்தை கையில் எடுத்து கலக்கியை புரோஷித்தார். உடனே அக்கலக்கியானவள் மகா பரிசுத்தையாகி அப்பிராமணரை நமஸ்கரித்து வெகு பக்தி சிரத்தையுடன், சுவாமி, உம்முடைய அனுகிரகத்தாலும் பகவானின் கிருபா கடாட்சத்தாலும் நான் பரிசுத்தையாகி இச்சாபத்தினின்று விடுபட்டேன். தாங்கள் இப்பாப்ப சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்த என்னை கரையேற்றி வைத்தீர் என்று அவ்வந்தனரை புகழ்ந்து கொண்டாடினாள். அப்படி இருக்கும் பொழுது ஆகாயத்திலிருந்து விஷ்ணு கணங்களுடன் கூடின விமானமானது பூமியில் இறங்க அந்த விஷ்ணு கணங்களால் அக்கலக்கியை விமானத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். இவைகளை கண்ணுற்ற தர்மதத்தன் என்னும் பிராமணன் அதிக ஆச்சரியம் அடைந்தவராய் அந்த விஷ்ணு கணங்களை நோக்கி சாஷ்டாங்கமாக தண்டனிட்டார். அப்பொழுது அவ்விஷ்ணு கணங்களான புண்ணியசீலன், சுசீலன் என்பவர்கள் அப்பிராமணரை ஆசிர்வதித்து, ஓய் பிராமணரே, நீயோ சதா விஷ்ணு பக்தி உடையவராயும் தீனர்களிடம் அன்பு கொண்டவராயும் மகா தர்மஜராயும் விளங்கி பாழ்ய முதல் இது பரியந்தம் விடாமுயற்சியுடன் விரதத்தை அனுஷ்டித்து வந்தாலும் அப்படி நீர் அனுஷ்டித்து வந்த சகலவித விரத புண்ணிய விசேஷ பலத்தால் இக்கலக்கியானவள் உம்மால் பூர்வ ஜென்மாந்திரத்தில் செய்த பாவங்களை நசித்து புண்ணியங்களை கைக்கொண்டு உம்முடைய துளசி பூஜையாலும் விரதங்களாலும் உபதேசத்தாலும் அவள் விஷ்ணு சாநித்தியத்தை அடைய காரணமாக இருக்கிறாள். மேலும் உம்மால் விஷ்ணுவானவர் எப்படி ஆராதிக்கப்பட்டாரோ அதுபோல் எவர்கள் பக்தி சிரத்தையுடன் விஷ்ணுவை சேவிக்கிறார்களோ அவர்கள் என்றும் நற்பதவி அடைவார்கள். தவிர நீர் பூர்வ ஜென்ம வாசனையாலும் இந்த ஜென்மத்தில் செய்த நற்பலத்தாலும் மறு ஜென்மத்தில் தம்பதி சகிதமாய் விஷ்ணு நித்தியமான வைகுண்டத்தை அடைவீர். பிராமணரே, முன் யானையானது எந்த பகவானுடைய நாம ஸ்மரணத்தால் விமோச்சனம் பெற்றதோ அப்பேற்பட்ட பகவானை நீர் ஆராதனை பண்ணுகிறீர். ஆகையால் நீர் அடுத்த ஜென்மத்தில் பூலோகத்தில் அயோத்தி என்ற நகரத்தில் சூரிய குலத்தில் தசரத சக்கரவர்த்தியாக உதைத்து 2 பாரிகளுடன் கூட அரசாளுவீர். அந்த சமயத்தில் இந்த கலக்கியான புண்ணியவதியானவள் உம்மால் அடைந்த பாதி புண்ணிய வசத்தால் உமக்கு 3வது பாரியாக வந்தடைவாள். இவளால் தான் தேவர்கள் இடுக்கண் தீரவும்